எங்க ஊருக்கு போனாலும் நம்ம வீட்ல இருந்து படுத்து உறங்குனா தான் உறக்கமே வரும். அது எல்லாருக்குமே அப்படிதான். 2 நாளா நாங்க இங்க இல்ல. ஹஸ்பண்ட் ஊர்ல ஒரு ஃபங்ஷனா இருந்தது. அங்க போயிட்டோம். நேத்து நைட் 11 மணி ஆயிருச்சு திருவனந்தபுரம் வர. வந்ததும் படுத்து உறங்கிட்டேன். காலைல எந்திரிச்சதும் சாயா போட்டு குடிச்சிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சிருந்தேன். அப்படியே மதியத்துக்கு கையோட சமைச்சு வச்சிரலான்னு மதியத்துக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்த முருங்கைக்காய் இருந்தது. அதை போட்டு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு, வெண்டைக்காய் ஃப்ரையும் வச்சுட்டேன். ஏன்னா மதியத்துக்கு எப்போவுமே மதியானம் தான் சமையல் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நேரமே சமைச்சு வச்சுட்டேன். ஒரு 10 மணிக்கு முன்னாடி எல்லா சமையலும் முடிஞ்சுது. 2 நாளா வீட்ல ஆள் இல்லன்னதும் வீட்டு முன்னாடி நெறைய இலை, நம்ம வீட்ல மரம் நெறைய இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. அதனால இலை நெறைய விழுந்துருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு செடி எல்லாம் வாடி போச்சு. பாவமா இருந்தது செடிய பார்க்கறதுக்கு. வந்ததுமே காலைல எந்திரிச்சதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. காலைல எந்திரிச்சு வாசல் மட்டும் தூத்து தெளிச்சு போட்டுட்டு, எல்லா சமையலெல்லாம் முடிச்சுட்டு, ஒரு 11 மணி போல் செடிக்கு தண்ணி பாய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக செடியெல்லாம் ஒரு மாதிரி வாடி இருந்தது. கஷ்டமாக இருந்தது. ஒரு சின்ன மழை கூட வரல. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. அந்த செடி பாவம் என்ன பண்ணும். ரொம்ப ஆசையாக வளர்த்துருக்கேன் எல்லா செடியும். மணி பிளான்ட்ஸ் தான் நம்ம வீட்டில் நிறைய உண்டு. பார்த்து ஒவ்வொரு செடியும் நர்சரியில் போய் வாங்கி வச்சு வளர்த்துட்டு, செடி வாடி இருந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. செடி எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு, அப்படியே வீட்டு முன்னாடியும் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். காலையில் தூத்ததுனால பெருசாக சவர் இல்லை. காலையில் வீட்டு முன்னாடி தூத்துட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே வாசல் தூத்து தெளிப்போம்ல, அந்த மாதிரி தூத்து தெளிச்சிட்டு தான் எல்லா வேலையும் பார்த்தேன். இப்போ எல்லாம் தண்ணி எல்லாம் பாய்ச்சி விட்டதுக்கப்புறமா தான் செடி ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வீட்டு முன்னாடி கொஞ்சம் மண் தரை தான், அதனால் ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் இப்போ தெளித்து விட்டோன்னே தான் ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்குது. நம்ம வீடு ஓட்டு வீடு தான். நம்ம ஹோம் டூர் ஒரு நாள் போடலான்னு இருக்கேன். போடுவேன், அப்போ பார்த்துக்கோங்க. சின்ன வீடு தான், ஓட்டு வீடு தான். ஆனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பார்த்து ஒன்று அழகழகாக செஞ்சு வச்சுருப்பேன். மொத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீடு இப்படி தான் இருக்கும். ஒரு நாள் வீட்டில் ஆள் இல்லைன்னா கூட இலை நிறைய விழுந்துடும். தூத்துட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வீடு. மரம் இருக்கிறதுனால அப்படி தான் விழும். வேறு என்ன பண்ணுறது. இதுதான் என்னோடய வீடு, என்னோடய செடிகள் பார்த்து வளர்த்துருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.